எல்லா அரசியல் கட்சியும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின் அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊழலற்ற அதான் சொல்றேன். அதாவது என்னன்னா ஊழலற்ற ஆட்சினா ஒரு கட்சியில் இது வரைக்கும் அவர் அந்த ஊழல் கட்சியிலே இருந்திருக்காருன்னு வைங்க. அவருக்கு ஆப்ஷன் வேற வேற விஷயங்கள் இருந்தது. திமுக போயிருந்திருக்கலாம், பாஜக போயிருந்திருக்கலாம். இதையெல்லாம் மீறி தாவேக்காக அவர் வர வேண்டிய அவசியம் என்ன? தாவேக்காவால என்ன பலன் அடைய போறாரு? நீங்க அவர் ஊழல்வாதின்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் இருந்ததே ஊழலுக்காக. வேற எங்கேயுமே வாய்ப்பு இல்லைன்னு இல்ல சார். எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கும் இல்ல இருக்கு. எல்லா அதாவது ஒரு குறைந்தபட்ச இது தெரிஞ்சா இப்ப அவர் திமுக போய் சேர்ந்திருக்கலாம். ஏன்னா வைத்தியலிங்கம் திமுக சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? பாஜக சேர்ந்திருக்கலாம். பாஜக சேர்க்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா என்ன? அப்படி ஏதாவது நாம்ஸ் வச்சிருக்கீங்களா என்ன? உங்க கட்சிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால சேர்க்கல இல்லையா? அடிப்படையில் அந்த அரசியல் யார் வர போறா? இனிமேல் யாரும் அரசியல்வாதி வருவாங்களா தாவேக்காக்கு? அந்த இடத்துக்கு முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. நீங்க அந்த ரிஸ்கை யார் எடுப்பீங்க? பிராக்டிகலா பேசுங்க. ஒரு பொலிட்டீசியனா நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்க பணத்தையும் நீங்க அடுத்து ஏதாவது ஒரு ஆட்சி வந்தா சம்பாதிக்கலான்ற மென்டாலிட்டி மட்டும்தான் பொலிட்டீசியனுக்கு இருக்கு. எவனுக்கா போய் நான் போய் பப்ளிக் சேவை செய்வேன் யாராவது வருவீங்களா? எந்த அதிகாரம் இல்லாத இடத்துக்கு நீங்க ஒண்ணு திமுக போவீங்க, இல்ல அதிமுக போவீங்க, இல்ல உங்களை பாதுகாக்கிற பாஜக தான் அரசியல்வாதிகள் போவாங்களே தவிர எந்த அதிகாரம் இல்ல. இன்னொரு 5 வருஷத்துக்கு ரோட்ல தான் நிக்கணும், மக்களோட தான் நிக்கணும், மக்கள் பிரச்சனைக்கு தான் போராடி ஆகணும். நீ தான் உன் கை காசை போட்டு செலவு பண்ணி ஆகணும்ன்ற ரிஸ்கை யார் எடுப்பா? இல்ல இப்ப இதன் மூலமா தாவேக்காக்கு வரங்க எல்லாரும் ரோட்ல தான் நிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ரோட்ல நீங்க அப்படிதானே நின்னாகணும். நீங்க போராடி தானங்க ஆகணும். நீங்க தானே கேக்குறீங்க மக்கள் பிரச்சனைக்கு போராடுவீங்களா? இதுல போராட்டம் நடக்கலன்றதான விவாதம். நடக்கட்டும், இனிமேல் வரட்டும், நடக்கட்டும். நீ ஒரு 2 வயசு பிள்ளை இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. 60 வருஷமா இருந்த ஒரு கலெக்டர் பிள்ளை எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க சார். இவர்தானே சார் மாற்று. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏங்க அதாவது நீங்க ஆட்சியில உட்கார வைக்கிறீங்க, ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க முதுகுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு இது இருக்கு. அதை நோக்கி எந்த கேள்விகளுமே இல்ல. புதுசா ஒரு பிள்ளை இப்பதான் தவந்து வர்ற பிள்ளைய பார்த்து நீ இதுவா அதுவா, நீ எதுக்கு இதுக்கு அதுக்கு இதுக்கு நீ இவ்வளவு கொஸ்டினை இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா குறைந்தபட்சம் இந்த மாற்றுன்ற ஒண்ணு வந்திருக்காது. இன்னைக்கு விஜய் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? இதுல திமுக நோக்கி விமர்சனங்களை தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் வச்சதே இல்லையா? கிளிகளின் கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்க. இல்ல எந்த கவர்மெண்ட் ஆட்சியில தமிழ்நாட்டில். சரி, நம்ம தலைப்பை ஒட்டி வருவோம். இப்ப இவர் சொல்ற நாங்க செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில நாங்க உட்காருவோம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நம்பிக்கை சொல்றாரு. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்ல அது ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குமான்றது சந்தேகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த தேர்தல் ஒரு தொங்குல தான் முடியும். அது யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கு உண்டான பிளே தான் மொத்தமா அரசியல் பிளேயா நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியுது. தொங்கு வரணும்னு ஒருத்தங்க விரும்புறாங்க. யார் அந்த ஒருத்தவங்க? யாரு உங்களுக்கு தெரியாது. பிஜேபி தொங்கு வரணும்னு விரும்புது. அந்த தொங்கை நோக்கிய அரசியல் கேம் தான் மொத்தமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற கேள்வி. இதுக்கு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க. நாங்க விஜய்க்கு பின்னாடி இல்ல அதான் நடுவுல பிஜேபி பிஜேபி தான். இதுக்கு ஏயும் இருக்கு, சியும் இருக்கு. 2 பக்கமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லாருமே அதனால ஆதாயம் அடைகிறாங்க. ஒரு பிளே நடக்கிறதுனால எல்லாருக்குமே ஆதாயம் கிடைக்குது. அதாவது ஒருத்தர் எம்டி கிளாஸ்ல இருக்கிறாரு, 10 பேர் சுத்தி டீ வச்சிருக்கீங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி அந்த எம்டி கிளாஸை ஃபுல் கிளாஸ் ஆக்கிட்டீங்க. அதுதான் நடக்குது. உங்க பொலிட்டிக்கல் பிளேக்காக நான் இவனை பிளே பண்ணி வைக்கிறேன் பாரு, நான் அவனை பிளே பண்ணி வைக்கிறேன் பாருன்னு இப்போ ஃபுல் கிளாஸ் ஆயிருச்சு. இந்த ஃபுல் கிளாஸை வச்சு இப்ப கேம் நடக்குது.